இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இருக்குது யாருக்கு, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே நிலைக்குங்கிறாங்க. அதனால தான் இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர்சிலாம் கொண்டு வரது ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் வாழ்றது தகுதியான பூமி இந்தியா மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் இவனுங்க இங்கே இருக்கக்கூடாது, இவனுங்களை இங்கேருந்து விரட்டிடணும், அல்லது இவனுங்களை வந்து இங்கே வச்சுருந்தா அந்த காலத்தில் இவனுக்கு வாழாட்டுவானுங்க. அதனால தான் நம்மளை வந்து டேஞ்சராக பார்க்குறான். நம்மளை வந்து என்னவா பார்க்குறான்னா மூசாவாக பார்க்குறானு. ஃபிரௌனை தூக்கிட்டு வந்துட்டான் குழந்தையா, வளர்த்திட்டு இருக்கிறான். அப்போ அவன் அப்படி பார்க்குறான். மூசா நபி மாதிரி ஒரு ரோல் வந்து இவனுக்கு ப்ளே பண்ணுவானுங்க. இவனுக்கு தான் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல அதனால தான் என்ன பண்ணுறான், இது புனித பூமி, அதனால தான் சொல்லிட்டு இருக்கான் பர்த்தி மாதா 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 மண்ணு ஏன் சொல்கிறான், இந்த மண்ணு மட்டும் தான் பிழைக்கும். ஒருவேளை இப்ளீஸ் அவங்களை கைட் பண்ணியிருக்கலாம், புரியுதுங்களா? இப்ளீஸ் வந்து சொல்கிறேன்ல, அவன் கேம் விளாடுவான். அமெரிக்காட்ட வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம், இந்தியாக்கிட்ட வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏய் நீ தாண்டா தப்பிப்பா, அமெரிக்காலாம் இருக்க மாட்டான்டா. அவன் சொல்கிறாங்களா 2047 நாங்கள் தான் வல்லரசுன்ட்டு, அதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்க? வெறும் பொருளாதார